100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 21/4/2026 செவ்வாய்க்கிழமைக்குள்ளார உங்களுடைய கிரக நிலை, கிரக மாற்றம், சனி பகவான், குரு பகவானின் நிலையை பொறுத்து என்ன நடக்கப் போகின்றது, பெண்களால் நடக்கப் போகும் சம்பவம், வரப்போகும் பிரச்சனை, எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. முதல்ல கிரக நிலைகளை பற்றி பார்க்கலாம். உங்களுடைய ராசியில் சூரியன், சனி பகவானும், தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் பகவானும், சுகஸ்தானத்தில் குரு பகவானும், ரண ருண ரோகஸ்தானத்தில் கேது பகவானும், களத்திரஸ்தானத்தில் சந்திரன் பகவானும், அயன சயன போகஸ்தானத்தில் புதன், செவ்வாய், ராகு என கிரக நிலைகள் அமைந்திருக்கின்றது. இதன் காரணமாக என்ன நடக்கப் போகுதுன்னு கேட்டிங்கன்னா, மிக பெரும் சாதகமான பலன்கள் உண்டாகப் போகின்றது. மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இதற்கு முந்தைய காலகட்டங்களில் அடிக்காத யோகமும் அதிர்ஷ்டமும் அடிக்கப் போகின்றது. உங்களுக்கு தொல்லையாக இருந்து வந்தவர்கள், போட்டி பொறாமையாக இருந்து வந்தவர்கள் எல்லாம் விலகி ஓடப் போகின்றார்கள். தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலும் வெற்றியை பார்க்க போகிறீங்க. அதனால் பெருசாக கவலையே தேவையில்லை. பன்மடங்கு லாபம் தொழிலையும் வியாபாரத்திலையும் உண்டாகும். குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் நீங்கள் வச்சது தான் சட்டம் அப்படின்ற நிலை உண்டாக போகின்றது. கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் அடியோடு விலகப் போகின்றது. உங்களுக்கு இதுநாள் வரைக்கும் தொல்லையாக இருந்த உறவினர்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகப் போகிறாங்க. தாய் தந்தை வழியில் சாதகமான பலன்களும், பூர்வீக சொத்து விஷயத்தில் சாதகமான தீர்ப்புகளும் உங்களுக்கு வரப்போகின்றது. சகோதர சகோதரிகளும் பக்கபலமாக இருக்கப் போகின்றார்கள். குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் பெருசாக வராது என்று தான் சொல்ல வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பே இருக்காது. கடன் தொல்லைகளுக்கு ஒரு முடிவு கட்ட போகிறீங்க. கடன் பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் முற்றிலுமாக விலகி வர போகிறீங்க. அதாவது அரசாங்க ரீதியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கப் போகின்றது அப்படின்ட்டு சொல்லியே ஆக வேண்டும். இப்படி எல்லா வகைகள்லையும் தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, குடும்ப ரீதியாக கொடிகட்டி பரப்பிங்க. கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீங்க. என்றாலும் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். கிரக நிலைகளின் சாதகமற்ற பலன்கள் காரணமாக, அதாவது பெண்கள் விஷயத்தில் 3ஆம் நபரிடமும், அக்கம் பக்கத்து வீட்டு பெண்களிடமும், 3ஆம் நபர், முன்பின் தெரியாத பெண்கள், அக்கம் பக்கத்து பெண்கள், இவங்க கிட்ட பேசக்கூடிய பேச்சும் செய்யக்கூடிய செயலும் சரியாக இல்லைன்னா நிச்சயம் பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள நேரிடும். ஆகையால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க.